श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 49வது ஸ்லோகம். மாதே வியதா மாச்ச விமூடபாவோ दृष्ट्वा रूपं घोरमीद्रं ममेदं व्यपेदपीदभिः प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य। मा ते व्यथा मा च विमूढभावो दृष्ट्वा रूपं घोरमीद्रं ममेदं व्यपेदपीः प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் கேட்டால், ஈத்ருக் இப்போ இதுபோல் இப்போ ஒன்று பார்த்தியே, பெரிய பயங்கரமான ஒரு உருவம், அதாவது அனல் கக்கற விழி, அனல் கக்கற வாய், 1000 தோள்கள், 1000 உதரங்கள், எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாம் வரிசையாக போயிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளே போகுது, ஆனால் திரும்பி ஒன்று கூட வரல அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு உருவம் பார்த்தியே. மம என்னுடைய இதம் ரூபம், இந்த வடிவத்தை பார்த்ததும் என்ன பண்ணின நீ? தே உனக்கு வியதா பயம், இந்த உருவத்தை பார்த்து பயப்படாதப்பா, பயப்படாத. மா வேண்டாம் பயம், வியதா மா பயம் வேண்டாம். மா விமூட பாவகா சே, விமூட பாவகா ஷ அப்படின்னு சொன்னால் அறிவீனமாக வேண்டாம். பெருமாள் என்னமா காட்டுறார், அது நம்மளுக்கு புரியல அப்படின்னு கூட நினச்சிக்காத. வியபேத பீஹி, பேத பீஹி, பீன்னு சொன்னால் என்ன, இந்த இடத்துல அந்த 4வது பீ மாதிரி பீஹி, பீனா பயத்தை விட்டு, பிரீதமனாக சந்தோஷமுடையவனாய், புனகாஷ மீண்டும் ஒரு தடவை பார், மறுபடியும் துவம் நீ என்னுடைய இந்த ரூபமேவ இதோ இந்த என்ன இருக்க அந்த முன் வடிவத்தையே பிரபஷ்ய காண்பாயாக. அதாவது அன்போடவும் பரிவோடவும் விசுவாசத்தோடவும் சந்தோஷத்தோடவும் இந்த உருவத்தை மீண்டும் ஒரு முறை பார். என்ன ஆகும் தெரியுமா? மறுபடியும் இதை நீ பார்த்தபோது உனக்கு அதில் இருக்கிற அந்த பயத்தை விட்டுட்டியான, அதில் சிறப்பு என்ன தெரியுமா, அதை நீ புரிஞ்சுக்கணும். அது உனக்கு ஈஸியாக இப்போ சுலபமாக எளிமையாக உனக்கு புரியும். அதனால் பயம் வேண்டாம், அறிவீனமும் வேண்டாம். அதுக்கு பதில் என்ன இருக்கணும், அதில் அதை விசுவாசத்தோட சிறப்பாக பார்த்து அதில் இருக்கிற உண்மை யதார்த்தம் என்னவோ அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இது உனக்காக யோக சக்தியினால் காமிக்கப்பட்டது. அதனால் முன் பயத்துடன் பார்த்தாய், மீண்டும் அதே உருவத்தை பயமின்றி பார் என்கிறார் பகவான். எதுக்கு பயமில்லாத பார்க்கணுன்னு சொன்னால் அப்போ தான் அதில் இருக்கிற நிஜத்தோட தெளிவு நம்மளுக்கு புரியும். பயந்துகிட்டே பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, பெருமாள் நிருசிம்ம அவதாரம் எடுத்தார், உலகமே நடுங்கித்து. கியா இங்கே இருக்கானா, காப்பி இங்கே இருக்கானா, உன்னோட நீ சொல்கிறிய ஒரு நாராயணன் சொல்கிறிய, அந்த நாராயணன் இங்கே இருக்கானா அங்கே இருக்கானான்னு கேட்டுட்டே இருந்தால் இரண்யகசிப்பு. ஆனால் பெருமாள் சொன்னால் இப்படி இருக்கான்னு சொன்னோடனே பிரகலாதன் என்ன சொல்லியாச்சு, தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னு சொன்னான். என்னப்பா நான் சொன்ன சொல்லு கூட பெருமாள் இருக்காரா, இங்கே இருக்காரா? அப்போ அவனுக்கு இரண்யகசிப்புக்கு ஒரு யோசனை தோணித்து. நம்ம யோசனை பண்ணி நம்ம அரண்மனைக்கு நம்ம கண்ட்ரோலில் தான் இந்த பெரிய ஸ்தம்பம் வச்சுருக்கு, இதில் இருக்காரா பெருமாள்? இதில் இருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த தூணில் இருக்கானா? ஓ இருக்காரு, அந்த தூணில் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அந்த வார்த்தையை காட்ட உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சிரிப்பு, கடகடகடான்னு ஒரு சிரிப்பு சிரிச்சது. என்னப்பா வீயம், அந்த சிங்கம் என்ன பண்ணுது, அங்கேயே நகைக்கு வந்தது. நகைத்த உடனே அவனுக்கு அப்போ தான் தோணித்து இங்கே ஏதோ வரப்போகிறதுன்னு. அது பயங்கரமான, அவன் ஏற்கனவே என்ன காட்டிருக்கான், மனுஷனால் சாகக்கூடாது, மிருகத்தினால் சாகக்கூடாது, எனக்கு எதுனாலையும் வரக்கூடாது, உயிர் உள்ளதாலையும் என் உயிர் போகக்கூடாது, உயிர் இல்லாததுனால என் உயிர் போகக்கூடாது, இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு பிரம்மாவையே குழப்பி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காப்புல. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், முகம் மட்டும் சிம்ம ரூபம், சரீரமெல்லாம் சாதாரண மனுஷ ரூபம் போல், நகெல்லாம் மட்டும் சிங்கத்துக்கு போல் அப்படின்னு. அப்போ பெருமாளை வெளில வந்த உடனே அந்த நிருசிம்மாவதாரத்தை பார்த்து பிரகலாதன் பயந்தானா? அது சின்ன குழந்தை,
அப்போ பிரகலாதனுக்கு பெருமாள் காட்சி கொடுத்து அந்த ரிசுமாவதாரம் எடுக்கும்பொழுது பிரகலாதனுக்கு ஒரு 5 வயசு குழந்தை. ஆனால் அன்றைக்கே அதுக்கு என்ன பிரகலாதனுக்கு எப்படி இருந்தது? கயாத்து சுதவாயச்ச அப்படின்னு சொல்லி தேசிகர் அபிதேசத்தில் சொல்கிற மாதிரி கயாத்து சுதவாயச்ச அப்படின்னு சொன்னால் கயாத்துவோட சுதனுக்கு ரொம்ப இது என்ன இருந்தது? இந்த பயமெல்லாம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த உருவத்தை பார்த்து நிருசிம்மாவதாரத்தை பார்த்து பிரகலாதன் பயந்தானா? இல்லவே இல்லை. இரண்யகசிபுக்கு தான் அப்படியே இறுக்கி நுடுத்து, எல்லாமே இறுக்கி நுடுத்து. அதுபோல் இந்த மாதிரி கோர ரூபத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படாத, அறிவீனம் வேண்டாம், சந்தோஷமாக மீண்டும் ஒரு முறை பார், அதே ரூபத்தை பயமின்றி பார் எப்படின்னு பெருமாள் சொன்னார். அதாவது பகவத் கிருபையால் ஏற்படும் ஸ்வரூப தர்சனம் தெய்வீக வாழ்க்கையின் முடிவன்று அங்குதான் துவங்குகிறது. அது அதனால் நம்முடைய நம்பிக்கை திடம் பெறுகின்றது. தெய்வீக வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மன சஞ்சலத்துக்கு நடுவில் இதுபோல் ஒரு சிறப்பான ஒரு இதை கண்டுட்டமான அந்த நம்பிக்கை திடம் பெறுகின்றது. அதன்பின் வாழ்க்கையில் ஒரு புரட்சியே ஏற்படுகின்றது. காட்சியில் கண்ட அனுபவம் வாழ்க்கையில் இடைவிடாது மனம் வீசத் தொடங்குகிறது. காட்சியில் கண்ட அனுபவம் வாழ்க்கையில் இடைவிடாது மனம் வீசத் தொடங்குகிறது. இதுவரைக்கும் ஆருரூக்ஷுவாக இருந்தவன் ஆருடன் ஆகிறான். ஆருரூக்ஷுன்னு சொன்னால் சாதாரணமாக அப்படியே போயின்னு இருக்கு. ஆனால் ஆருடன் சொன்னால் அவனுக்கு இதில் இருக்கிற ஒரு மனம் என்ன இருக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு சிறப்பான ஒரு அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த அனுபவத்தின் பயனை நாம் நம்முடைய பாக்கி உள்ள வாழ்க்கையில் அனுபவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மனசு அதில் நிற்கிறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறார், அர்ஜுனனோட பதில் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.